டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் உள்ள ஃபில்டரை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் உள்ள அட்வான்ஸ்டு ஃபில்டரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யூனிக் வேல்யூஸை அட்வான்ஸ்டு ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இதில் மொத்தம் 36 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. சில கம்பெனிஸில் நூற்றுக்கணக்கான எம்ப்ளாயீஸ் வேலை பார்ப்பாங்க. அப்போ இதில் நூற்றுக்கணக்கான எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட பேர், அவங்க ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில்ஸு, அவங்க வேலை பார்க்குற பிரான்ச்சு டீட்டெயில்ஸு, டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற சேலரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுது. சென்னை, நெல்லை, திருச்சி, வெள்ளூர், இந்த மாதிரி நிறையா இடத்துல பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுது. தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்லெலாம் இது பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத இதில் போய் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். அதே மாதிரி இந்த கம்பெனியில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கம்பெனியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதையும் இதை பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு நாம் அட்வான்ஸ்டு ஃபில்டரில் உள்ள யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கம்பெனி பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பிரான்ச்சுங்கிற ஹெட்டிங்கை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டேட்டா டேபை ஓப்பன் பண்ணி அதில் சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் அட்வான்ஸ்டு ஃபில்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருச்சு. இதில் காப்பி டு அனதர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து லிஸ்ட்டு ரேஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா என்ட்ராக இருக்கிற எல்லா செல்லும் செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்சில் ஒன்றும் என்ட்ரு பண்ணக்கூடாது, அது அப்படியே பிளாங்காக விட்டணும். இப்போ நான் யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அதை டிக் பண்ணுறேன். காப்பி டு இந்த இடத்துல காப்பி பண்ண போகிறோம், அதனால் இந்த பிரான்ச்சுங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் எந்தெந்த ஊரில் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுச்சு. சென்னை, நெல்லை, திருச்சி, இந்த மாதிரி 7 ஊரில் இந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு இதை காப்பி பண்ணி நான் இங்கே கீழே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அட்வான்ஸ்டு ஃபில்டரை ஓப்பன் பண்ணுறேன். காப்பி டு அனதர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டு ரேஞ்சு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. க்ரைட்டீரியா ரேஞ்சை ஒன்றும் என்ட்ரு பண்ணக்கூடாது, பிளாங்காக விட்டணும். அடுத்து யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லியை செலக்ட் பண்ணுறேன். காப்பி டு அங்கே உள்ள என்ட்ரியை டிலீட் பண்ணிவிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங்னு 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக யூனிக் வேல்யூஸை அட்வான்ஸ்டு ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.